என்டர் பண்ண வேண்டும். அதற்குள் என்ன இருக்கின்றது என்பதை நான் பார்க்க வேண்டுமாக இருந்தால், இங்க நீங்கள் பாருங்கள், cd.irfan என நாங்கள் கொடுப்பேனாக இருந்தால், இர்ஃபான் என்று சொல்லக்கூடிய ஃபோல்டர் திறக்கப்பட்டிருக்கிறது. அங்கு என்ன இருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டுமாக இருந்தால், dir கட்டளை கொடுப்பதினூடாக அங்கு இருக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். இதே போல ஒரு மென்பொருள் ஒன்றினை நிறுவ வேண்டுமாக இருந்தாலும் இதில் நாங்கள் கட்டளைகளை கொடுக்க வேண்டும். ஒரு மென்பொருள் ஒன்றினை அன்ஸ்டால் பண்ண வேண்டுமாக இருந்தாலும் அதில் நாங்கள் கட்டளையை கொடுக்க வேண்டும். இந்த இன்டர்ஃபேஸை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் கட்டளை கோட்டு இடைமுகம். ஆகவே பயனர் கணனியில் என்னென்ன ஃபோல்டர்கள், எந்த கோப்புகளை திறத்தல், எந்த கோப்புகளை அழித்தல், இன்ஸ்டால் பண்ணுதல், அன்ஸ்டால் பண்ணுதல், இப்படி எந்த ஒரு ஃபார்மேட் பண்ணுதல், எந்த ஒரு வேலையை நாங்கள் செய்வதாக இருந்தாலும் சரிதான், நாங்கள் அதற்காக என்ன சில கட்டளைகளை என்ன செய்ய வேண்டியிருக்கும், கொடுக்க வேண்டியிருக்கும். ஆகவே அவ்வாறான கட்டளை கோட்டு, அவ்வாறான இடைமுகங்களை வழங்குவதை நாங்கள் சொல்லுவோம் கட்டளை கோட்டு இடைமுகம் என்று நாங்கள் சொல்லுவோம். அடுத்த நாங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் வரைபியல் பயனர் இடைமுகம். இவரை நாங்கள் சொல்லுவோம் கிராபிக் யூசர் இன்டர்ஃபேஸ். இங்கு நீங்கள் பார்க்கலாம் பயனர் என்ன பகுதிகளை எவ்வாறு கணனியில் தனது வேலைகளை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி இங்கு பட உருக்கள், கிராபிக்குகள் என்ன செய்யப்படும் என்று கேட்டால் காட்டப்படும். இந்த பட உருக்களை நாங்கள் சொல்லலாம் விண்டோஸ், நாங்கள் சாளரத்தை நாங்கள் சொல்லலாம், ஐக்கனை சொல்லலாம், பட்டியலை சொல்லலாம், பாயிண்டரை சொல்லலாம். உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம், இங்க நீங்கள் பார்க்கலாம், இங்க இருக்கக்கூடிய எல்லாம் என்னென்று சொல்லுவோம் நாங்கள் இந்த ஐக்கன், பட உருக்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப இந்த ஐக்கன்களை நாங்கள் கிளிக் பண்ணுவதன் ஊடாக எங்களோட கோப்புகளை திறக்க முடியும். அதே நேரம் நான் இந்த இடத்தில் வைத்து ரைட் கிளிக் பண்ணி கிடைக்கக்கூடிய இந்த விடயத்தை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் பட்டியல் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த ஃபோல்டருக்கு மேல் வைத்து நான் ரைட் கிளிக் பண்ணினால் எனக்கு கிடைக்கக்கூடியதை நாங்கள் சொல்லுவோம் என்னது, இதற்கான பட்டியல் என்று நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் இங்கு இந்த விண்டோ, இவரை நாங்கள் சொல்லுவோம் சாளரம், விண்டோ என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே இங்கு இந்த விண்டோக்களினை பயன்படுத்தி இங்கு நீங்கள் பார்க்கலாம், இங்கு நான் ஏதாவது LBS images this PC right, okay. இப்ப நான் முகமது இர்ஃபான் என்பதை கிளிக் பண்ணுகின்றேன். எங்களுக்கு ஒரு விண்டோ ஒன்று எங்களுக்கு கிடைக்கின்றது. இந்த விண்டோவினை பயன்படுத்தி நான் எங்களுக்கு தேவையான விடயங்களை என்ன செய்யலாம் என்று கேட்டால் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவை இவரை நாங்கள் சொல்லலாம் என்று கேட்டால் விண்டோ. அவை அதே நேரம் இன்னும் இருக்கக்கூடிய, நான் இங்கு மூவ் பண்ணக்கூடிய, இங்கு கிளிக் பண்ணக்கூடிய இந்த ஏரோ மார்க்கினை நாங்கள் சொல்லலாம் என்று கேட்டால் பாயிண்டர் என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே இந்த கூறுகளை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் இவற்றை நாங்கள் ஐக்கன் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த நான் கிளிக் பண்ணக்கூடிய இந்த முர்ஷித் அசைன்மெண்ட் PPT புக் 125 பிராக்டிஸ் கொஸ்டின் MC பைத்தன் அடோப் அக்ரோபாட் X1, இதுகளை நாங்க இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம், ஐகான். கேள்விப்பட்டீங்களா? ஐகான் 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 சொல்லலாம். இதுல தமிழ்ல எப்படி சொல்றது சார்? படங்கள். இதோட லிஸ்ட் டவுன் சொல்லுவோம். ரைட் கிளிக் பண்றது வந்து லிஸ்ட் சொல்லுவோம். அது வந்து பட்டி என்று சொல்லி சொல்லப்படும் தமிழ்ல. ஸோ தமிழ்ல பாக்கிக்கு டெக்னாலஜி வேர்டுகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சிலது வருது இல்லை, தமிழ் சரியான தமிழ்ல வருது இல்லை. ஐகான் சார் சொல்ல எனக்கு யோசனையா இருக்குது, என்ன சொல்றாருன்னு. ஐகான் இதில் இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஐகான் சொல்லுவோம், சரியா? அந்த டாக்குமெண்ட்டுக்குரிய படத்தோட இருக்கு. இப்போ PDF இருக்கலாம், இல்லாட்டிக்கு ஜிப்பா இருக்கலாம், ஆடியோ ட்ராக்கா இருக்கலாம். இந்த எல்லாத்தையும் ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, ரைட்டா? தீனா, ஹஸ்னத் புக்ஸ், AMI இதெல்லாம் நான் என்னென்று சொல்வேன் என்று கேட்டால் இந்த சொல்லக்கூடியவைகளை ஐக்கன் என்று நாங்கள் சொல்வேன். இதனை கிளிக் பண்ணுவதனூடாக ஒரு கோப்பினை அல்லது ஒரு ஃபோல்டரினை எனக்கு திறந்து பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்த நாங்கள் பார்க்கலாம், இங்கு நாங்கள் ரைட் கிளிக் பண்ணியதும் கிடைக்கக்கூடிய இந்த மெனுவை நாங்கள் சொல்லலாம் லிஸ்ட். அவை ஒரு கோப்புக்கு மேல் வைத்து ரைட் கிளிக் பண்ணினால் வித்தியாசமான விடயங்கள், என்ன வேலைகளை நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்கான சில கட்டளைகளை அவை கொண்டு காணப்படும். அதுபோல இவரை கிளிக் பண்ணுவதனூடாக கிடைக்கக்கூடியதை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் விண்டோஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். அதே போல இங்கு நாங்கள் ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணுவதற்கு இங்கு மூவ் பண்ணக்கூடியதை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் பாயிண்டர் என்று நாங்கள் சொல்லுவோம். அவை இந்த விடயங்களை பயன்படுத்தி
இந்த வரைவியல் பயனர் இடைமுகமானது என்ன செய்யும், தொழிற்படக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் பொதுவாக என்னென்று அழைக்கலாம், விம்ப் என்று நாங்கள் அழைப்போம். இங்கு நீங்கள் பார்க்கலாம், எங்களுடைய கணனியில் இந்த கட்டளை கோட்டு இடைமுகம் மற்றும் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் என்று சொல்லக்கூடிய 2 வகையான இடைமுகங்களை பயன்படுத்தி எங்களுடைய பயனர் எங்களுடைய கணனியுடன் இடைத்தொடர்பாடல்களை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது எங்களுடைய OS ஆல் வழங்கப்படுகின்ற ஒரு பணியாக இருக்கும். இரண்டாவதை நாங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால், முறை வழி முகாமையை நாங்கள் சொல்லலாம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். அதனது ப்ராசஸ் என்றால் நீங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ப்ராசஸ் அப்படி என்று கேட்டால், இங்கு நாங்கள் MS Word என்று சொல்லக்கூடிய ஒன்று இல்லை. இங்க நீங்கள் இந்த பாரை நீங்கள் பார்க்கலாம். இந்த பாரை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் டாஸ்க் பார் என்று நாங்கள் சொல்லுவோம். கீழே இருக்குதம்மா, கீழே இருக்கிறது தான் டாஸ்க் பார். இப்ப மிஸ்டே தெரியுதா, இந்த இருக்கு, இதான் டாஸ்க் பார்னு சொல்லுவோம். நேம் டாஸ்க் பார், ரைட்டா? சார் அந்த கீழே இருக்குது, இவ்வளவு தான் டாஸ்க் பார், ரைட்? இந்த பாரை நாங்கள் சொல்லுவோம் டாஸ்க் பார். இதில் இந்த ஐக்கனை நீங்கள் பார்க்கலாம். இந்த command line இன்டர்ஃபேஸ் ஆனது கொஞ்சம் ஹைலைட் பண்ணப்பட்ட மாதிரியாக, கொஞ்சம் டார்க் பண்ணப்பட்ட மாதிரியாக இருக்கின்றது. அதுபோல இருக்கக்கூடிய OBS என்று சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர், நான் இப்பொழுது லைவாக டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருப்பது இந்த மென்பொருளின் உதவியுடன் தான் நான் உங்களுக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணி கொண்டிருக்கின்றேன். ஆகவே இங்கு command line இன்டர்ஃபேஸ் திறக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு நீங்கள் பார்க்கலாம் என்ன, OBS திறக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு கேட்டால் Adobe PageMaker, Adobe PDF எங்களுக்கு திறக்கப்பட்டிருக்கின்றது. அதுபோல கூகுள் குரோம் திறக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது எத்தனை செயல்முறைகள் எங்களுடைய கணனியில் ரன் பண்ணுகின்றது என்று கேட்டால், யூசரினால் திறக்கப்பட்ட செயல்முறைகள் 4, யூசரால் திறக்கப்பட்டது 3, 2, 5, 1, 6 செயல்முறைகள் அங்கு ரன் ஆகி கொண்டிருக்கின்றது. அதே போல OSம் சில செயல்முறைகளை திறந்து ரன் பண்ணி கொண்டிருக்கிறார். எங்கட கணனியில் எத்தனை CPU இருக்கின்றது என்று கேட்டால், ஒரு CPU தான் எங்கட கணனியில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரே நேரத்தில் எத்தனை வேலை எங்கட கணனி மேற்கொண்டிருக்கின்றது என்று கேட்டால், 7 வேலைகளை எங்களுடைய கணனி செய்து கொண்டிருக்கின்றது. ஆகவே செயல்முறை என்று சொல்லக்குள் இப்பொழுது இந்த வேர்ட் கிரேட் 11 யூனிட் 2 IS நோட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நோட்ஸ், OS நியூ என்று சொல்லக்கூடிய இந்த நோட்ஸ், இது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட். இங்கு வேர்ட் ஐக்கன் இங்கு இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. இப்பொழுது இது ஹார்ட் டிஸ்கில் இருக்கின்றது. இப்ப இவர் ஒரு புரோகிராமாக எங்க கணனியில் இருக்கின்றார். இவரை நான் டபுள் கிளிக் பண்ணியதும் இவர் டாஸ்க் பாரில், இங்க இருக்கக்கூடிய இந்த பாரில் என்ன செய்வார், இந்த பாரை நாங்கள் சொல்லுவோம் டாஸ்க் பார் என்று சொல்லுவோம். இந்த டாஸ்க் பாரில் இவர் இப்பொழுது தோன்றுவார். அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால், அந்த புரோகிராம் சிபியுவினால் செயற்படுத்தப்படுவதற்காக வேண்டி இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது என்பது அதனுடைய அர்த்தம். ஆகவே இந்த புரோகிராம் ஆனது எங்கு இப்பொழுது சேமிக்கப்பட்டிருக்கிறார், எங்கு இப்பொழுது இருக்கிறார் என்று கேட்டால் டாஸ்க் பாரில் இருக்கின்றார். அதனுடைய அர்த்தம் என்று கேட்டால் சிபியு அவரை செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பது அதனுடைய அர்த்தம். இப்ப இவரை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் ப்ராசஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். என்னென்று சொல்லுவோம்? ப்ராசஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆகவே சிபியு ஒரு புரோகிராமை செயற்படுத்துகின்ற நிலையை நாங்கள் சொல்லுவோம் ப்ராசஸ். ஆகவே ஒரு நேரத்தில் பல செயல்முறைகள் அங்கு தொழிற்படுகின்ற பொழுது உங்களுடைய OS ஆனது எந்த செயல்முறைக்கு இந்த செயற்பாடுகளை நேரத்தினை ஒதுக்குவது என்பது உங்களோட OSனால் தீர்மானிக்கப்படும். இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், யூசரினால் அங்கு 7 புரோகிராம் அங்கு செயற்படுத்தப்படுவதோடு அதே நேரம் விண்டோஸினாலும் அங்கு அந்த OS ரன் பண்ணுவதற்காக வேண்டி பல செயல்முறைகள் அங்கு ரன் பண்ணி கொண்டிருக்கும். இந்த செயல்முறைகளை நாங்கள் பார்க்க வேண்டுமாக இருந்தால் டாஸ்க் பாரில் வைத்து நாங்கள் ரைட் கிளிக் செய்வதின் ஊடாக, டாஸ்க் பாரில் நாங்கள் ரைட் கிளிக் பண்ணி அங்கு வரக்கூடிய அந்த மெனுவில் டாஸ்க் மேனேஜர் என்பதினை நாங்கள் கிளிக் செய்வோமாக இருந்தால் அங்கு டாஸ்க் மேனேஜர் வரும். இந்த டாஸ்க் மேனேஜர் ஆனது இங்கு ப்ராசஸ், உங்களோட கணனியினால் ரன் பண்ணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ப்ராசஸ்கள் எவை என்பதை உங்களுக்கு காட்டும். இப்ப யூசர் ஆகிய என்னால் என்ன ப்ரோக்ராம் அங்கு ரன் பண்ணப்படுகின்றது அப்படி என்று கேட்டால், ஒன்று இந்த டாஸ்க் மேனேஜர் ரன் பண்ணப்படுகின்றது.
அடுத்தது நான் command லைன் இன்டர்ஃபேஸினை command ப்ராம்ப்டினை ரன் பண்ணுகின்றேன். அடுத்தது ஓபிஎஸ்ஸினை ரன் பண்ணுகின்றேன். அடுத்தது பார்க்கலாம் இந்த அடாப் பேஜ் மேக் அடாப் பிடிஎஃப் 3 ரன் பண்ணுகின்றேன். அடுத்தது கூகுள் குரோமை நான் ரன் பண்ணுகின்றேன். இங்க நீங்கள் பார்க்கலாம் ஓபிஎஸ், டாஸ்க் மேனேஜர், அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் கூகுள் குரோம் 2, அதே போல எங்களுடைய ப்ரோக்ராமுகள் நிறைய இங்க என்ன செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது, ரன் ஆகி கொண்டிருக்கிறது. இங்கு யூசரினால் ரன் பண்ணப்படுகின்ற ப்ரோக்ராமுகளை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அங்கு யூசரினால் ரன் பண்ணப்படுகின்ற ப்ரோக்ராமுகள் ஓபிஎஸும், இந்த டாஸ்க் மேனேஜரும், இந்த கூகுள் குரோமும், அதே மாதிரி அடாப் அக்ரோபட் ரீடர் பிடிஎஃப் 3 இங்கு ரன் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. அவை மற்ற ப்ரோக்ராமுகள் எல்லாம் என்ன அப்படி என்று கேட்டால், இந்த ஓஎஸ் ரன் ஆக வேண்டுமாக இருந்தால் இங்க இருக்கக்கூடிய அவ்வளவு ப்ரோக்ராமுகளும் என்ன செய்ய வேண்டும், ரன் ஆக வேண்டும். அவை இந்த ப்ரோக்ராமுகளை நாங்கள் செயல்முறைகள் என்றுதான் நாங்கள் சொல்லுவோம். அவை இங்க நீங்கள் பார்க்கலாம், இங்க இருக்கக்கூடிய இவ்வளவு செயல்முறைகளும் சிபியுனால் செயற்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் என்ன நேர அடிப்படைகள் இந்த சிபியு இவற்றை செயற்படுத்த வேண்டும் என்பதனை ஒழுங்குபடுத்தலை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் இந்த செயல்முறை முறைவழி முகாமை என்று நாங்கள் சொல்லுவோம். அவை இவை எங்களுடைய ரெம்மிலும் வைக்கப்பட வேண்டும். அவற்றிற்கான இடத்தினை பெற்றுக் கொடுத்தல், அதே நேரம் இவற்றுக்காக வேண்டி உள்ளீட்டு வெளியீட்டு சாதனங்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருந்தால் அவற்றினை பெற்றுக் கொடுத்தலை இந்த ஓஎஸ்னுடைய பணிகளாக நாங்கள் கொள்ளலாம். ஆகவே இவ்வளவு செயற்பாடுகளை நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் இங்கு முறைவழி முகாமை என்று நாங்கள் சொல்லுவோம். அடுத்தது நாங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் நினைவக முகாமையினை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதனது நினைவக முகாமை அப்படி என்று கேட்டால் எங்களுடைய பிரதான நினைவகத்தினை நாங்கள் பல்வேறுபட்ட செயல்முறைகள் அங்கு பயன்படுத்தும். என்ன சந்தர்ப்பத்தில் இந்த நினைவகங்களை எங்களுடைய புரோகிராமுகள் பயன்படுத்தும் என்று கேட்டால், நாங்கள் என்ன சந்தர்ப்பத்தில் அந்த புரோகிராமை நாங்கள் டபுள் கிளிக் பண்ணுகின்றோமோ, எந்த சந்தர்ப்பத்தில் அந்த புரோகிராமை நாங்கள் டபுள் கிளிக் பண்ணுகின்றோமோ அந்த சந்தர்ப்பத்தில் அந்த புரோகிராமுகள் எங்களுடைய ஹார்ட் டிஸ்கிலிருந்து ரெம்முக்கு நகர்த்தப்பட்டு ரெம்மில் வைத்திருக்கப்பட்டு செயற்படுத்தப்படும். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம், சிபியு ஆனது தனக்கு தேவையான தரவு மற்றும் அறிவுறுத்தல்களை ரெம்மில் இருந்து தான் பெற்றுக்கொள்ளும் என நாங்கள் பார்த்திருக்கின்றோம். காரணம் என்ன என்று கேட்டால், இந்த சிபியினுடைய வேகத்திற்கு ரெம்மில் இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்வது ஓரளவுக்கு சிபியு வேகமாக ரன் பண்ணுவதற்கு வசதிகளை வழங்கும். ஹார்ட் டிஸ்கினுடைய வேகத்தும் சிபியுடைய வேகத்தையும் நாங்கள் ஒப்பிட்டுக் கொள்வோமாக இருந்தால் இது விளங்குதா தீபிகா? நினைவக முகாமி என்று சொல்லி சொன்னா நாங்க செய்யற ஒரு வேலையாமா. இப்ப நான் வந்து வேர்டுலயோ எக்ஸல்லயோ எக்ஸஸ்லயோ ஏதாவது ஒரு இன்புட்டை நான் கொடுக்கல அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சேவ் ஆக வரும் தானே. அது ஏதாவது ஒரு இடத்துக்கு போய்த்தான் எனக்கு டிஸ்பிளேக்கு வரும், டிரெக்ட்லி எனக்கு டிஸ்பிளேக்கு வராது. அப்ப அந்த மாதிரியான செயல்பாடுகளை தான் சொல்றது நினைவக முகாமை. அது வந்து எங்க சேவ் ஆகும் முதல் எனக்கு ரம்ல தான், ரண்டம் அக்சஸ் மெமரியில தான் சேவ் ஆகும். அதுக்கு பிறகு நான் ஒரு டாக்குமெண்ட்டை செஞ்சுட்டு சேவ் பண்ணி கொடுக்குறேன், அது வந்து ரொம்ல போயிட்டு சேவ் ஆகும். ரொம் வந்து இது என்னது, அது பெர்மனண்டா ஏதாவது சேமிச்சு வைக்கக்கூடியது தான் வந்து ரோம். ரம்னு சொல்றது ரண்டம் அக்சஸ். அது வந்து எங்கட சிஸ்டம் யூனிட்டுக்குள்ள இருக்கிற மதர் போர்டுக்குள்ள சிபியு இருக்கு. சிபியுல 3 விதமான தொழில்கள் இருக்கு. ஒன்று வந்து அர்த்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், ரெண்டாவது வந்து கண்ட்ரோல் யூனிட், அடுத்து 3வது தான் மெமரி ரெஜிஸ்டர். ஸோ அந்த மெமரி ரெஜிஸ்டரா தொழிற்படைக்குள்ள தான் அந்த மெமரி ரெஜிஸ்டர் தான் யாருன்னு சொன்னா அந்த ரேம். ஸோ இந்த ரேம் வந்து என்ன செய்யும், சும்மா எடுத்து வச்சிருந்து அங்கால கொடுக்குற மட்டும்தான். நாங்க இப்ப கொடுக்கறது ஏதாவது ஒன்றுக்குள்ள போகணும் தானே. சோ அதை மட்டும் செய்யறவர் தான் அந்த நினைவகம். அவர் வந்து சும்மா எடுக்கிறது மட்டும்தான், நாங்க கொடுக்குற இன்புட்டை எடுத்துக்கொள்றது, அதுக்கு பிறகு கொடுத்துடுவார். இப்ப அவர் வந்து இப்போ கரண்ட்ங்களுக்கு கட் ஆயிட்டுன்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட் இருக்காது. சோ அதான் ரேம். அந்த முகாமைத்துவத்தை தான் இதுல சொல்லப்படுது.
ஆனா நீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் செய்துட்டு ஃபைனலைஸ் பண்ணி சர்வ் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ரொம்பல போயிட்டு சேர்ந்துடும். சோ அதை நீங்க அழிக்க முடியாது. சரி, அது இந்த நினைவகம் இது வந்து நினைவக முகாமை வந்து எதோட சம்பந்தப்பட்டு இருக்குது? அந்த ரொம்பல தான் சம்பந்தப்பட்டு இருக்கு. சரியாமா? ரைட். இதுல இதுல வேற ஏதாச்சும் பார்க்க போறீங்களா? பார்ப்போம். நாங்க அடுத்து சார் அந்த மெமரைஸ்ல மெமரைஸ் எப்படி சர்வ் ஆகி இருக்குது, என்னென்னதுக்கு என்னென்ன அளவுல சர்வ் ஆகி இருக்குது அதை எடுத்து காட்டுறேன். Right. அதுல வந்து முதல் சாதன மென்பொருள்னு காட்டுனது நாங்க பயன்படுத்துற எல்லா சொவ்வியாசுகளை குறிச்சும் அதுல சொல்லி இருக்கிறேன். நாங்க பயன்படுத்துற சொவ்வியாசுகள். அடுத்து கோப்பு முகாமை அதுல வந்து இது நீங்க எக்ஸ்டென்ஷன் கோடுகள் படிச்சிருப்பீங்க. இது ஒரு ஃபோல்டரை எப்படி உருவாக்குறது, அதுல ரீநேம் எப்படி கொடுக்கறது, அதோட நேம் எப்படி இருக்கும், எக்ஸ்டென்ஷன் எப்படி இருக்கும். இது வந்து நேம், கோப்பு பெயர்னு சொன்னா ஃபைல் நேம். இது எக்ஸ்டென்ஷன் DOCX சொன்னா வேர்ட் டாக்குமெண்ட் உண்டு. ஸோ அந்த எக்ஸ்டென்ஷனை கண்டுபிடிச்சா நாங்க யோசிக்கலாம், ரைட் இது ஒரு இமேஜ்னு சொன்னா என்ன எக்ஸ்டென்ஷன் வரும் தீபிகா? இமேஜ்னு சொன்னா என்ன எக்ஸ்டென்ஷன் வரும்? தெரியுமா? கோப்பின் பெயர் விளங்கினமா? கோப்பின் பெயர் ஓ அதான் கோப்பின் பெயர்ன்னு சொல்லியிருக்கு தானே. இதுல இதுல வந்து கோப்பின் பெயர்ல வந்து இது இது விளங்குதா உங்களுக்கு? ஒரு கோப்பின் பெயரானது, ஒரு ஃபோல்டர்ன்ற பெயரானது இப்படித்தான் குறிக்கப்பட்டு இருக்கும். தெரியுமா? இந்த மாதிரி தான் குறிக்கப்பட்டு இருக்கும். இந்த டொட் வந்து இங்கால ஏதோ ஒன்று இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? பாருங்க இதுல சார், இந்த 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 பாருங்க, இந்த பாருங்க, இந்த டொட் வந்து இங்கால ஏதோ ஒன்று வந்திருக்கு. சரி, இந்த ஃபோல்டர்ல கிளிக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபோல்டரோட நேம் வந்து டொட் வந்து ஏதோ ஒன்று அங்கால வந்திருக்கும். சோ அது என்னத்த சொல்லப்படுதுன்னு சொன்னா, அந்த டொட் வந்து இங்கால வாரது என்ன சொல்லப்படுதுன்னா இது என்ன டாக்குமெண்ட். இப்ப DOCX சொன்னா வேர்ட் டாக்குமெண்ட், EXE சொன்னா எக்ஸல் டாக்குமெண்ட். டாட் இங்கால வந்து வந்தா PNG என்று சொல்லி வந்தா அது போட்டோ, அது ஏதோ ஒரு இமேஜ். PNG சொல்லி வந்தா அது இமேஜ். சிண்டையில காட்டுறேன்னு பார்ப்போம். இதை மட்டும் மறக்க பார்த்துட்டு file name, right? இதுல பாருங்க, இதுல ஒண்ணு காட்டுறேன்.